செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது 10ஆம் வகுப்புக்கான சோசியல் சயின்ஸ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் மாடல் கொஷின் பேப்பர் எப்படி பாஸ் ஆகிறது ஏ டு செட் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். செல்லக்குட்டீஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருப்பீங்க எல்லாருமே தீவிரமாக. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முக்கியமாக வந்து சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே வந்து பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ரொம்ப கஷ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்லக்குட்டீஸ் வந்து பட தேவையில்ல. ஆனாலும் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸை ரொம்ப தீவிரமாக படிங்க. ஓகேங்களா, என்னதான் இருந்தாலும் இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஆல்ரெடியே பொதுத் தேர்வில் தோல்வியுற்றவர்களுக்கு தான் இந்த ஒரு கொஷின் பேப்பரை வந்து தயாரிக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் அப்படி தான் தயாரிப்பாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து படிக்காமல் மட்டும் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. ஓகேங்களா, சரி ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கான கொஷின் பேப்பரை பார்த்துலாம். உங்களுக்கான கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சோசியல் சயின்ஸில் 100 மார்க்ஸ். ஓகேங்களா, 100 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு கேட்டிருப்பாங்க. அது எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒன் வேர்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் எழுதணும். ஓகேங்களா, 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 10 கொஷின் எதை சொல்லியிருப்பாங்க. அந்த 10 கொஷினில் ஒன்று கம்பல்சரி கொஷின் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, கம்பல்சரியை விடாமல் எழுதுங்க. ஓகேங்களா, ஏன்னா தெரிஞ்ச கொஷினாக இருந்தாலும் சரி தெரியலனாலும் எழுதி கம்பல்சரி எழுதுனா நமக்கு ஒரு பெனிஃபிட். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வந்திங்கன்னா பகுதி 3 வந்து அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கு, அதுலேயும் 10 எழுத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃபாக எழுதணும், நல்லா கதை எழுதணும். ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி வரலாறு எல்லாத்தையும் போட்டு நல்லா எழுதுனா தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வரும் செல்லக்குட்டீஸு. ஸோ அதை கண்டிப்பாக வந்து நல்லா எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லாஸ்ட்டாக இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேப். ஓகேங்களா, இந்த வேர்ல்டு மேப்பு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேப்பு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்திய வரைபடம் உலக வரைபடம்னு கொடுத்துட்டு அதில் ஒரு 6, 7, 8 பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளேஸை கரெக்டாக குறிக்கணும் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே. ஓகேங்களா, இந்த காலக்கோடுலாம் வந்து உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிளேசஸ் கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் அதுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு நல்ல வந்து பார்த்திங்கன்னா 8 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா, 8 பிளேசஸ் கொடுத்துட்டு 8மே நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணால் 8 மார்க்கை கரெக்டாக லட்டு மாரி அழகாக எடுக்கலாம். பாஸ் ஆகிறது சோசியல் சயின்ஸில் மேப்பு டைம் லைனு அப்படி இப்படின்னு வந்து 1 வேர்டு 2 மார்க் அப்படி இப்படி எழுதி 5 மார்க் கூட நீங்கள் உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா படித்த வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டை உள்ளே எழுதிங்கனாவே பாஸ் பண்ணிடலாம். ஸோ மார்க்கையும் அதிகமாக எடுக்கலாம். அதனால் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய கொஷின் பேப்பர் வாங்கிட்டீங்களா, அதுக்கப்புறம் வந்து தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் படிச்சுட்டு எக்ஸாமில் எழுத ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா டைம் பத்தாது, எழுதிட்டே இருங்க. ஓகேங்களா, தெரிஞ்ச கொஷின்லாம் ஃபஸ்ட்டு எது தெரியாது அப்படி இப்படி லாஸ்ட்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின் நம்பரை போட்டு எழுதிடுங்க. எந்த ஒரு கொஷினுமே எனக்கு தெரியல இந்த கொஷின் அப்படின்றத மட்டும் யாருமே விட்டுறாதீங்க. எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் மார்க் நம்ம நல்லா அதிகமாக எடுக்க முடியும். ஏன்னா ஒரு எக்ஸாம்லேயே மார்க் அதிகமாக எடுக்க முடியல அப்படின்றதுக்காக நம்ம எழுதின மார்க்கே பாஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டதுனால தான் இப்போ வந்து ஃபெயில் ஆகிட்டு நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம். ஸோ அதை புரிஞ்சுட்டு செல்லக்குட்டீஸ் எல்லாருமே வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பேஜஸ் எழுதுங்க, எல்லா கொஷின் அட்டன் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். இந்த தேர்வில் எல்லோரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்ப்பா. ஓகேங்களா, செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் மேலும் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் குரூப்பில் இருக்குது மாடல் கொஷின் பேப்பர். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கப்பா செல்லக்குட்டீஸ். ஓகேங்களா, மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க. அவங்களும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி சொல்லிக்கிங்க, அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், பாபாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.